ரமலான் மாதத்துடைய இறுதி பகுதி. இதிலே இன்றைய தினம் அதாவது ஒரு சில செய்திகளோடு சில குர்ஆன் வசனங்களையும் சின்ன சின்ன வரலாறுகளை சொல்லக்கூடிய குர்ஆன் வசனங்களையும் சொல்லி ஒரு மனிதன் அல்லாஹ்வின் பக்கம் சாய்ந்து நிற்றல், அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்கி நிற்றல், அல்லாஹ்வின் பக்கம் ஓடிவிடல் என்ற அந்த மனநிலை பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்களை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த ரமதான் நோன்பை எமக்கு கடமையாக்கியதன் நோக்கத்தை சொல்லுகிற நேரத்தில் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். இப்போ இறையச்சத்துடைய உச்சகட்டம் என்ன அப்படி என்று சொன்னால், மனிதனுக்கு ஒரு தெளிவான அறிவு பிறக்கும், இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பது, எல்லாமே ஒரு நாள் அணைந்துவிடும் முடிந்துவிடும் என்பது, எமக்கு எந்த பெருமானமும் எமது மரணத்திற்கு பின்னால் இந்த உலகில் இல்லை என்பது தான் நாம் உணரக்கூடிய அந்த இறையச்சத்துடைய இறுதி நிலை. இந்த உலகத்திலே நாம் யாருக்கெல்லாம் முக்கியமானவர்கள் என்று நினைத்து உழைத்து கொண்டிருக்கிறோமோ, வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, யாரெல்லாம் எமக்கு அவர்கள் முக்கியம் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, எல்லாமே அந்த மரணம் என்கின்ற ஒரு நொடிப்பொழுதிலிருந்து நம்ம நன்றி கூறப்படக்கூடியவர்களாகவும் நினைவு கூறப்படக்கூடியவர்களாகவும் ஞாபகமூட்டப்படக்கூடியவர்களாகவும் இருந்தாலே தவிர மற்றபடி எம்மில் எந்த ஒரு அவசியமும் இல்லை என்கின்ற ஒரு நிலையை அது உருவாக்கும். இந்த புரிதலை வாழுகிற நேரத்திலேயே, அழிவதற்கு முன்னாலேயே, நாம் ஓய்வதற்கு முன்னாலேயே இந்த இறையச்சம் எங்களுக்கு என்ன செய்துவிடும், உணர்த்திவிடும். அப்படியான ஒரு உணர்வு ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டான் என்று சொன்னால், அவன் உலகத்தை புறக்கணிக்கின்ற நிலைக்கு போவது தவறு, அது துறவறம். அதே நேரம் உலகத்தில் மூழ்காத ஒரு தன்மையோடு, இந்த உலகத்தில் தனக்கு எந்த அளவுக்கு அவசியமோ அந்த அளவிலான ஒரு வாழ்க்கையோடு நான் நிதானமாக நடந்து செல்வதற்கு இந்த இறையச்சம் எங்களுக்கு என்ன செய்கிறது, உதவுகிறது. அது மாத்திரமல்ல, அதை புரிந்து கொள்கிற நேரத்தில் உண்மையான நேசமும் மஹப்பத்தும் இந்த உலகத்தில் எமக்கு உயிரையும் வாழ்வையும் வாழ்க்கையையும் தந்த அந்த அல்லாஹ்வின் மீது என்ன செய்கிறது, அது அப்படியே இணைந்து விடுகிறது. காரணம், அதாவது எம்மை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மத்கூரா, சொல்லத்தக்க ஒன்றாக அவன் இருக்கவே இல்லை. அப்படி இருக்கிற நேரத்தில் அவனுக்கு ஒரு காலத்தில் ஒரு பகுதி வந்து விட்டதா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். மனிதன் எதுவுமே இல்லை, தாயுடைய வயிற்றில் தாய் சுமப்பதற்கு முன்னால் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாத ஒருவனுக்கு கொஞ்சம் காலத்தை அல்லாஹ் என்ன செஞ்சான், கொடுத்தான் என்று சொன்னால் உண்மையிலே நன்றி கூறத்தக்கவன் அல்லாஹ் ஒருவன் தான். எம்மை இந்த உலகத்திலே படைத்து இன்ப துன்பங்களை எமக்கு தந்து இன்பத்திலே சந்தோஷமடைய செய்து துன்பத்திலே நமது அதாவது கவலையின் ஊடாக ஒரு சந்தோஷத்தை எதிர்பார்க்க செய்து மகிழ்ச்சிகளை எல்லாம் தந்து எம்மை இந்த உலகத்திலே பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் தான் நன்றி கூறத்தக்கவன். எனவே அந்த உணர்வுகளை ஒரு மனிதன் இரண்டாவது கட்டமாக பெறுகிறான். இறையச்சத்தின் ஊடாக நான் ரப்பின் பக்கம்தான் சாய வேண்டும், ரப்பின் பக்கம்தான் நான் என்ன செய்ய வேண்டும், ஓட வேண்டும், அவன் பக்கமே நான் ஒதுங்க வேண்டும் என்கின்ற அந்த நிலையை இறையச்சத்தை பெறுகின்ற பொழுது அவன் பெறுகிறான். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே நஷ்டவாளியாக மாறாமல் இருக்கக்கூடிய அறிவையும் அவன் அந்த தக்வாவிலே பெறுகிறான். இந்த உலகத்திலே நஷ்டவாளியாக மாறாமல் இருக்கக்கூடிய அறிவை பெறுகிறான். காரணம், மனிதனு தெளிவான பார்வையை, தெளிவான அறிவை, தெளிவான சிந்தனையை மறைக்கக்கூடிய ஒன்று பேராசை. இந்த பேராசை என்கின்ற பகுதியை இந்த தக்வா என்ற அந்த கடிவாளம் அப்படியே என்ன செஞ்சிடும், சுருக்கிவிடும். அப்படி சுருக்குகிற நேரத்தில் இந்த உலகத்துடைய பார்வை அவனுக்கு மிக தெளிவாக இருக்கும். மிக ஆர்வமான நேரத்தில் அவசரமான வாக்குகளையும் சொல்ல மாட்டான். மிகவும் அச்சமான சூழ்நிலையில் தன் வாக்குகளை முறித்து கொள்ளவும் மாட்டான். எல்லாம் ஒரு நிதானமான ஒரு பயணத்தை இந்த இறையச்சம் அவனுக்கு என்ன செய்யும், ஏற்படுத்தும். அந்த பயிற்சியை தருவதற்காகத்தான் இந்த ரமலான். இந்த ரமலானை ஒருவன் அணுகுகிற நேரத்தில் அன்றாடம் பேராசைகள் 1000 இருந்தாலும் சரி, மனிதனுடைய அன்றாட ஆசைகள் என்று சிலது உண்டு. அதில் உண்ணுதல், பருகுதல், தான் வெற்றி பெறல், தான் வாதாடல், தான் நல்லவன் என்று நிரூபிக்கல், இது போன்ற நிறைய விஷயங்கள் உண்டு. அந்த அன்றாட ஆசைகளை எல்லாம் அவன் அடக்கி பழகிறான். இந்த ரமலானில் என்ன செய்கிறான்னு சொன்னால், அன்றாட ஆசைகள் எல்லாவற்றையும் அவன் அடக்கி பழகுகிறான். அந்த அடக்கி பழகுகிற நேரத்தில் அவனுக்கு அது 1 நாள் 2 நாள் 3 நாட்கள் ஒரு ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும். அப்படி பழகிற நேரத்தில் அவனோட வளமையாக மாறிவிடும். வளமையாக மாறி அந்த நல்ல பண்பு, நான் நல்ல பண்போடு இருக்கிறேன் என்று உணராமலே அவன் நல்ல பண்புக்குள்ளே என்ன செய்கிறான், உள்வாங்கப்படுகின்ற அளவுக்கான ஒரு பயிற்சியை இந்த ரமதான் என்ன செய்கிறது, கொடுப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இந்த ரமதானில் அல்லாஹ் ஒரு தர்மத்தை கடமையாக்கி இருக்கிறான். அந்த தர்மத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால்,
வசதியுடைய மக்களுக்கும் அல்லது நடுத்தர குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் அல்லது நடுத்தரத்தில் அதாவது லோவராக இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கு கூட கஷ்டமே இல்லாத ஒரு ஃபித்ரா அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான், கடமையாக்கி இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு அதாவது மிக இலகுவான ஒரு தர்மத்தை அல்லாஹ் தாலா கடமையாக்கி இருக்கிறான். அந்த தர்மத்தை ஏழைகளும் செய்ய விரும்புகின்ற அளவுக்கான ஒரு தர்மம் அந்த ஃபித்ரா. நாங்களும் ஃபித்ரா கொடுக்கணும்னு ஆசைப்படுற அளவுக்கான தர்மம். இதனூடாக அல்லாஹ் தாலா ஆக கடைசி நிலையில் உள்ள நிலையில் உள்ள தர்ம உணர்வை அல்லாஹ் என்ன செய்கிறான், மனிதர்களுக்கு தூண்டும். உச்சகட்ட தர்மங்கள் சிந்திக்கிற நேரத்தில் மனிதனுக்கு கஞ்சத்தனம் போன்றவைகள்லாம் வரலாம். ஆனால் எல்லாரும் செய்ய ஆர்வப்படக்கூடிய அமைப்பிலான வயிற்றுள்ள குழந்தைக்கும் கொடுக்கலாமா என்று ஆர்வப்பட்டு கேட்கிற அளவிலான ஒரு தர்ம உணர்வை இந்த ஃபித்ரா என்ன செய்கிறது, எங்களுக்கு தூண்டுகிறது. எல்லா வகையிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு வணக்கம், ஒரு மனிதன் இரவில் தொழுவதற்கான அந்த வணக்க நிலைகளை என்ன செய்கிறது, தூண்டுகிறது. 5 நேரம் தொழுவதில் சோம்பேறிப்பட்டவர்கள் கூட இரவு நேரத்தில் தொழுகையில் ஆர்வப்படக்கூடிய ஒரு நிலை, ஒரு பயிற்சி இந்த ரமலான் என்ன செய்கிறது, எங்களுக்கு தருகிறது. ஃபஜ்ரில் எம்மை எழுப்பி என்ன செய்கிறது, பழக்குகிறது. மக்ரிபில் உரிய நேரத்தில் நம்மளை உட்கார வைக்கிறது. இப்படி பல விஷயங்களை இந்த ரமலான் எமக்கு 1 மாத கால பயிற்சியாக தருகிறது. அதை தந்து அதை முடிந்து மனிதன் தூரமாகிவிடக்கூடாது என்பதற்காக மன்சாம ரமலான அத்பாஹு சித்தம் மின் ஷவ்வால் ஃபக்கஅன்னமா சாமத் தஹர். யார் ரமலான் நோன்பு நோற்று ரமலானுக்கு பின்னால் வரக்கூடிய ஷவ்வாலில் 6 நோன்புகள் தொடர்ச்சியாக இல்லாதுவிட்டாலும் ஷவ்வாலில் 6 நோன்புகள் யார் பிடிக்கிறாரோ அவர் வருடம் முழுதாக என்ன நோன்பு பிடித்ததற்கு சமம் என்று சொல்லக்கூடிய அளவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுகிறார்கள். எனவே ரமலான் நம்ம உணர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி. ஆனால் இதில் அந்த தக்வாவுடைய அந்த மையக்கருவான இறைவன் பக்கம் சாய்தல், இறைவன் பக்கம் நம்ம வெறுண்டு ஓடுதல், இறைவன் பக்கமே ஒதுங்குதல் என்ற அந்த மன உணர்வை புரிந்து கொள்வதற்கான சில நபிமார்களுடைய செய்திகளை இந்த இடத்திலே நான் என்ன செய்கிறேன், ஞாபகப்படுத்துகிறேன். உண்மையிலே அன்புள்ள சகோதரர்களை, இந்த உலகம் இறைவனது படைப்பு. அல் குர்ஆன் அந்த படைப்புக்கான ஒரு வழிகாட்டல். ரப்புல் ஆலமீன் அந்த வழிகாட்டலின் அடிப்படையில் வாழக்கூடியவர்களை நேசிக்கிறான். அவர்களுக்கெனவே இந்த உலகத்தை அல்லாஹு தாலா படைத்திருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் அவர்களுக்கு இந்த உலகத்தை இறைவன் இந்த உலகத்தில் பேராசைப்படுகின்றவர்கள் போல இந்த உலகத்தால் அவங்களுக்கு என்ன செய்யலை, கொடுக்கலை. ரப்பு நினைத்திருந்தால் தன் படைப்பை தான் யாரை நேசிக்கிறோன்னு அவர்களுக்கு சொந்தமாக்கி இருக்கலாம். ஆனால் நேசிக்காதவர்களுக்கெல்லாம் உலகத்தால் என்ன செஞ்சுக்கிறான், கொடுத்திருக்கிறான். நேசிக்கின்றவர்களுக்கு கொடுத்துக்கிறான், நேசிக்காதவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தாலா என்ன செஞ்சுக்கிறான், இந்த உலகத்தை கொடுத்திருக்கிறான். ஆனால் உண்மையான இறைவனது நேசமும் அன்பும் யாருக்கு இருக்கிறது என்றால் ஏழ்மையோ வசதி என்பதல்ல. உள்ளத்தால் இறைவன் பக்கம் சாயக்கூடிய மனோநிலையில் யார் இருக்கிறார்களோ, தமது அன்றாட வாழ்க்கை அவனது படைப்புகளில் மூழ்கிவிடாமல் படைத்தவனின் பக்கம் திரும்பக்கூடிய மனநிலையோடு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் என்ன செஞ்சுக்கிறான், அந்த நேசத்தை வைத்திருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அந்த உணர்வு என்பது நம்ம வரைவிலக்கணப்படுத்தி சொல்ல முடியாத ஒரு உணர்வு. அந்த உணர்வை யார் அடைகிறாரோ அவனோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். அவனது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். எல்லோரும் இருளில் பயணிப்பார்கள், அவன் ஒளியில் பயணிப்பான். எல்லோரும் ஒரு திசையில் பயணிப்பார்கள், அவன் தனியான ஒரு வழியில் அவன் என்ன செய்வான், பயணித்துக் கொண்டிருப்பான். ஆனால் அவன் நஷ்டத்தில் விழுவதாக இவர்கள் என்ன செய்வார்கள், நினைப்பார்கள். இவர்கள் நஷ்டத்தை நோக்கி பயணிப்பதாக அவர்களுக்குரிய தெளிவான அறிவு என்ன செய்யும், அவர்களுக்கு சொல்லி கொண்டிருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, நம்ம பார்க்கிறோம் இந்த மாதிரியான நேரம் வருகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா சில அற்புதங்களை கூட, இந்த உலகத்தின் சில விதிமுறைகளை கூட அந்த அடியார்களுக்காக அல்லாஹ் தஆலா மாற்றுவான். இந்த உலகத்துடைய சிஸ்டத்தில் உள்ள விதிமுறைகளை கூட அந்த அடியார்களுக்காக மாற்றுவான். பெரும்பாலும் அந்த அற்புதங்களை அந்த அடியார்கள் கூட உணராமல் இருப்பார்கள். அற்புதம் அவர்களுக்கு நடக்கும், ஆனால் அவங்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு தான் அது நிகழ்ந்து கொண்டிருக்கும், அவர்களுக்கு தெரியாது. அல்லாஹ் அவர்களை பாதுகாக்காத செய்வான். எல்லாரும் நம்ம படிக்கிறோம் சூரா கஹஃபில் நடந்த அந்த அற்புதம் அந்த மக்களுக்கு தெரியுமா? அந்த மக்களுக்கு தெரியாது. அவர்கள் பல 100 வருடங்களுக்கு பின்னால் எழும்பி போய் உணவு வாங்கத்தான் போகிறாங்க. ஆனால் பல 100 வருடங்களாக அவர்களை தூங்க வைத்து பாதுகாத்து அவர்கள் பக்கம் யாரும் நெருங்காமல் ஆக்கி அவர்களை காப்பாற்றி எடுத்து அவர்கள் தங்களை அடையாளம் கண்ட பொழுது கூட அவர்கள் நம்ம 300 வருஷத்துக்கு பிறகு வந்திக்கிறோம், அதனால் அடையாளம் காண்றான்னு கூட அவங்க என்ன செய்யலை, நினைக்காமல் ஒதுங்கி மரணிக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், விதிமுறைகளை அவருடைய பாதுகாப்புக்காக என்ன செய்தான்றதை பார்க்கும். ஆனால் கோட்டை கொத்தளங்கள் அவங்க இருக்கல, வசதியாக இருக்கல, பெரும் பணக்காரர்களாக இருக்கல, மன்னர்கள் தேடுகின்ற பொழுது ஒளிஞ்சி வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய அற்புதம் அவங்களுக்காக நிகழ்ந்து கொண்டே இருந்தது. அல்லாஹ்வுடைய அற்புதம் அவர்களுக்காக நிகழ்ந்து கொண்டிருந்தது. இது ரப்புல் ஆலமீனுடைய மிகப்பெரிய ஒரு நிர்வாகம் இந்த உலகத்தில். இதை உணர்கின்ற ஒரு மனிதன்
இந்த உலகத்தில் வந்து நிறைய வாதாட்டங்கள் செய்து கொண்டிருக்க மாட்டான். புன்முறுவலோடு அவனது பயணங்கள் என்ன செய்யும், இருந்து கொண்டிருக்கும். தான் வெற்றி அடையணும், தான் அதில் முன்னிலை என்று நினைக்க மாட்டான். காரணம், அவனுடைய பயணம் அவனுக்கு தெரியும், இதில் எதிலும் எனக்கு நிரந்தர மகிழ்ச்சியோ சந்தோஷமோ என்ன இல்லை என்கின்ற அறிவு அவனுக்கு என்ன செய்யும், எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தி பாருங்கள், சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய செய்தி. அதை 3805 இலக்கம். உசைத் இப்னு ஹுதைர் என்ற அன்சாரி தோழரும் அப்பாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த ரெண்டு பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்துட்டு இரவுல என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அப்படி போகிற நேரத்தில் இருளான பயணம். அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து வீட்டுக்கு போகிற பயணம், ஒரு ஜிஹாது பயணமோ எந்த பயணமோ அல்ல. போகிற நேரத்தில் அவர்களுக்கு முன்னால் ஒரு ஒளி, ஒரு வெளிச்சம். அவங்க நடந்துக்கிட்டே போகிறாங்க. வெளிச்சம் அப்படியே என்ன செய்யுது, போய்கொண்டே இருக்குது. அவர்களுக்கு வீதி என்ன செய்யுது, வெளிச்சமாகுது. திடீர்னு ரெண்டு பேரும் பிரிய வேண்டிய இடம் வருது. ஒருவர் ஒரு பக்கத்தால் போகணும், இன்னொரு பக்கத்தால் போகணும். அந்த ஒளி ரெண்டாக பிரியுது. சுப்ஹானல்லாஹ், அந்த ஒளி என்ன செய்யுது, இரண்டாக பிரிகிறது. இரண்டு பேரும் இரண்டு பாதைகளால் நடந்து போகிறாங்க, அவங்களுடைய எல்லையை அடைகின்ற வரைக்கும். அதோடு அது முடியுது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அன்றாட மனிதர்களுடைய, தான் நேசிக்கின்றவர்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் அவனது உதவி இருக்கின்றதுக்கு ஒரு ஆதாரம். சாதாரணமாக ரசூலுல்லாஹ்களோட இருந்துட்டு போகிறவங்க, அப்படி போய் பேசிட்டு போகிறவர்களுக்கு கூட இறைவனது அந்த கவனம் என்ன செய்கிறது, இருக்கிறது. அப்படி என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஒரு மனிதர், நம்ம கேட்ட செய்தி புகாரியில் வரக்கூடியது, ஒரு மனிதர் சத்தத்தை என்ன, திடீர்னு ஒரு சத்தம் கேட்குறாரு, அல்லாஹு மிஸ்கு ஹதிகத்த ஃபுலான், இந்த நபருடைய தோட்டத்துக்கு நீ நீர் புகட்டுவாயாக என்ற ஒரு சவுண்டு என்ன செய்யுது, அவருடைய காதில் கேட்குது. ஒரு மலக்கூடிய ஓசையாக இருக்கலாம், அல்லது அவருடைய காதில் கேட்க செய்திருக்கலாம். அவர் அந்த மேகத்தை என்ன செய்கிறாரு, தொடர்ந்து போகிறார். தொடர்ந்து போன ஒரு விவசாயி, அந்த விவசாயம் செஞ்சுட்டு. அப்போ அவர் போய் கேட்குறாரு, இப்படி ஒரு சத்தம் நான் கேட்டேன், அந்த மேகம் உங்களுக்கு வந்து என்ன செய்யுது, நிற்கிது என்று சொல்லி விளக்கம் கேட்குறாரு. அவருக்கு எந்த காரணம் தெரியல. அவர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறதுன்னா ஒரு வேளை இப்படி இருக்கலாம் என்று ஒரு விளக்கம் சொல்கிறார். என்ன, நான் உழைக்கக்கூடிய உழைப்பில் வருமானத்தை 3ஆக பிரிச்சிருவேன். ஒன்று திருப்பி மீள் உழைப்புக்கான ஒரு முதலீடாக என்ன செய்வேன், இதில் போட்டுருவேன். இன்னொன்று நான் எனது பொறுப்புகள் குடும்பங்களுக்கு நான் செலவழிச்சிருவேன். இன்னொன்று அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன செஞ்சிருவேன், நான் கொடுத்து விடுவேன். சில வேளை அதாகரிக்கலாம் அப்படி என்றார். சுப்ஹானல்லாஹ், நினைத்து பாருங்கள், ஒவ்வொரு மனிதனுடைய நல்ல அல்லாஹ் நேசிக்கக்கூடிய மனிதர்களுடைய சிந்தனையில் இறைவனது அருள் என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சின்னது அசைவிலும் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது, பராமரிப்பு இருக்கிறதுக்கான ஆதாரம். ஆனால் உண்மையாக நாங்கள் அப்படி உணர்கிறோமா? பெரும்பாலும் நமது பாவத்தின் காரணமாக, நமது கரைகளின் காரணமாக, நமது உணர்வுகளின் காரணமாக நம்ம எப்போ உணர்றோம்னா, கஷ்ட நேரத்தில் அல்லாஹ் உதவுறான் என்று மட்டும்தான் உணர்கிறோம். கேட்குற நேரத்தில் அல்லாஹ் தருகிறான் என்று மட்டும்தான் உணர்கிறோம். எனது ஒவ்வொரு செகண்டிலும் அல்லாஹ் உதவி கொண்டிருக்கிறான் என்று நம்ம உணர்வது கிடையாது. எனது ஒவ்வொரு செகண்டிலும் அல்லாஹ், அப்படி நம்ம நேசர்களாக மாற மஹப்பத்துல்லா, அல்லாஹ்வுடைய நேசம் எங்களை உள்ளத்தில் வளர இந்த உலகத்துடைய யதார்த்தத்தை நாம் புரிய ஒவ்வொரு செகண்டிலும் நாம் அல்லாஹ்வோடு ஒரு தொடர்பு இருக்கக்கூடிய அந்த உணர்வை நாம் பெறுவோம். அதனால் மிகவும் கவனமாக இருப்போம், மிகவும் எம்மை பணிவானவர்களாக உணர்ந்து கொள்வோம், பெருமையை மிகவும் அகற்றிக் கொள்வோம், அல்லாஹ்வுக்கு பிடிக்காதெல்லாம் தூரமாக்கி கொள்வோம். ஒவ்வொரு செகண்டும் இறை கவனம் இருப்பதாக நினைப்பதனால அல்லாஹ் என்று பெயர் சொல்லியோ, அல்லாஹ் என்று பெயர் சொல்லப்பட்டாலோ கவனமாக இருப்போம். யாரையும் இறைவன் பெயரை கொண்டு சபிக்க மாட்டோம். காரணம், நம்ம அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹ் கபூல் செஞ்சிருவான். நம்ம அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹ் எமது துஆவை என்ன செஞ்சிருவான், கபூல் செஞ்சிருவான் என்பதற்காக அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி யாரை என்ன செய்ய மாட்டோம், சபிக்க மாட்டோம். ஏன், அல்லாஹ் எங்களை நேசிக்கிறாண்ட உடனே என்ன செய்வான், கபூல் செய்வான்ற நம்பிக்கை நமக்கு இருப்பதனால அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி யாரையும் என்ன செய்ய மாட்டோம், ஏசிக்கல மாட்டோம். அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி ஒருத்தன் கேட்டுட்டாண்டா கொடுத்துருவோம். அல் முஃமினு கிர்ருன் கரீம், ஒரு முஃமின் ஏமாறக்கூடியவன் சங்கையானவன்டாக சொல்லுவாங்க. புத்தி இல்லாதனால இல்லை, அல்லாஹ்வுடைய பேரை சொல்கிறான், அவன் கொடுத்துட்டு போயிடுவான். ஏமாந்ததுன்னு அவனுக்கு தெரியும், தான் ஏமாந்து போனதுன்று அவனுக்கு விளங்கு. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லிட்டு நம்ம கொடுக்காம இருந்தால் என்ன, பாவி ஆகிறவனு ஒன்றி நினைப்பான் ஒரு முஃமின். எனவே அன்புள்ள சகோதரர்கள், இது ஒரு அற்புதமான உணர்வு. இந்த உணர்வில் வாழக்கூடியவர்கள் இந்த உலகத்தை விஷயத்தில் மிகவும் இதாக இருப்பாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு உலகம் கண் முன்னால் கிடந்தது. அதுக்கு பின்னால் ஆட்சியாளராகிறார். ஆட்சியாளரான பின்னால் நடந்த அநியாயங்களை எல்லாம் திருப்பி கொடுத்துட்டிருக்கிறாரு. அவர் என்ன மெலிஞ்சு போயிட்டார். அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு மார்க்கறிஞர் வராரு. நீங்கள் இருந்த நிலையை விட மிகவும் மெலிந்து விட்டீர்கள் என்றார். இதை விட்டு வேறு நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ அதை பேசுங்க என்றார். அதை ஒரு பொருட்டாக அவர் எடுக்கவில்லை. சொல்லிட்டு சொல்கிறாரு, இந்த உலகத்தை நான் செய்யக்கூடிய
இந்த மக்களை நிர்வகிக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்களும் அநியாயங்களை திருப்பி கொடுத்தலும் இல்லையேண்டா எனக்கு இந்த உலகத்தில் மௌத்தை தவிர வேறு எதுவும் மிகவும் விருப்பமாக இருந்திருக்காது என்றார். உலகம் முன்னால் இருக்கிற டைமில் இந்த மஹப்பத் இருக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வு. இப்படிப்பட்டவருக்கு இந்த உலகத்தில் சிறப்பாக வாழலாம். மற்றவர்களை விட அவர் சிறப்பாக வாழ்வார். பல அச்சங்களை விட்டு விடுதலை பெற்றவராக அவர் என்ன செய்வார், வாழ்வார். எவ்வளோ ஒரு அழகான ஒரு செய்தி, நினைத்து பாருங்கள். இந்த உசைத் இப்னு ஹுதைருடைய செய்தி, அல்லாஹ்வுடைய அந்த உதவியை நம்ம அதில் என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, அப்துல்லா இப்னு சல்லாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யூதராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். யூதராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பெரிய ஒரு சிறப்பு உண்டு, அவர்களுக்கு இரட்டிப்பான கூலி உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் ஆமன பி அஷ்ரத்தும் மினல் யஹூதி ல ஆமனல் யஹூது குல்லுஹும். யஹூதிகளில் 10 பேர் என்னை ஒரேடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்களாக இருந்தால் முழு யூதர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். 10 பேர் ஒரே செட்டாக வந்து ஏற்றுக்கன்னா முழு யூதர்கள் என்ன செஞ்சிருவாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விடுவார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. இன்றைக்கு 2.5 கோடி பேர் தான் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அப்போது அப்படிப்பட்ட ஒரு அந்த சமுதாயத்தை இந்த அப்துல்லா இப்னு சல்லாம் மதீனாவுடைய ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். பிற்காலத்தில் அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய மரணங்கள் எல்லாம் பின்னால் உள்ள நேரத்தில் ஒரு பள்ளிக்குள்ளே வராரு. சில மக்கள் சொல்கிறாங்க, சொர்க்கவாதியாக இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு மனிதரை பார்க்குறேன்னா இவரை பார்த்துக்கங்கன்றாங்க. சொர்க்கவாதியாக இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய ஒரு மனிதரை பாருங்கண்டா இவரை பார்த்துக்கங்கன்னாங்க. காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இந்த உலகத்திலே ஒரு சொர்க்கவாதியை பார்க்க விரும்புகிறாரோ ஒரு அப்துல்லா இப்னு சல்லாமை பார்த்து கொள்ளட்டும்னாங்க. ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. இந்த செய்தியின் காரணமாக சில மக்கள் அங்கே பேசுகிறாங்க. இதை வந்து ஒரு மனிதர் வந்து என்ன செய்கிறாருன்னா அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, இப்படி மக்கள் பேசுகிறாங்களே, அவருக்கு தெரியாது இப்படி மக்கள் பேசுகிறாங்களே அப்படின்றார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அதாவது தெரியாத மாயம் வல்லாஹி மாயம்பகிலி அஹதின் யகூல மாலா யஅலம், தெரியாத விஷயங்களை சொல்வது யாருக்கும் ஆகாது அப்படின்றாங்க. அதாவது அந்த ஒரு விஷயத்தை புறக்கணிக்கிறார். மக்கள் அப்படி சொன்னதை அதை காதுக்குள்ளே வாங்காமல் அதில் இன்பம் காணாமல் புறக்கணிக்கிறார். தெரியாத விஷயங்களை யாரும் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாதுன்ட்டு. ஆனால் அப்துல்லா இப்னு சல்லாமுக்கு அது தெரியும். ஆனால் அந்த மக்கள்கிட்ட பேச்சிலேருந்து அதை என்ன செய்கிறாரு, எடுக்கிறாரு. இது ஒரு உண்மையான ஞானம் உள்ளவனுடைய முடிவாக இது இருக்கும். உங்களை பற்றி இப்படி சொல்கிறாங்கண்டா அந்த அந்த செகண்ட்லேயே அடுத்த செகண்ட் திரும்பிடுவேன். ஏன்டா இந்த உலகத்தில் யாராலும் உங்களை நேர்மையாக பாராட்ட முடியாது, நேர்மையாக விமர்சிக்க முடியாது. ஒன்றில் கூட்டி பாராட்டுவான் அல்லது குறைச்சி பாராட்டுவான், அல்லது கூட்டி விமர்சிப்பான் அல்லது குறைச்சி விமர்சிப்பான். நடுநிலையாக யாராலும் பாராட்ட முடியாது, நடுநிலையை யாராலும் விமர்சிக்க முடியாது. பாராட்டினா கொஞ்சம் என்ன செய்யும், கூடுதல் வந்துடும். விமர்சித்தா கொஞ்சம் கூடுதலாக குறைதல் ஏதோ ஒன்று வந்துடும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் யாரை பாராட்டினாலும், ஈமான இஸ்லாத்தை இஹ்லாஸை பாராட்டினாலும் இப்படி சொல்லுங்கள், வலா நுஸக்கி அலல்லாஹி அஹதா, அல்லாஹுக்கு மேலே யாரையும் நாம் தூய்மைப்படுத்த மாட்டோம். வலா நுஸக்கி அலல்லாஹி அஹதா, அல்லாஹுக்கு மேலே நாம் யாரையும் தூய்மைப்படுத்த மாட்டோன்ற வார்த்தையை சேர்த்து என்ன செய்யுங்க, சொல்லுங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது மனிதனுடைய இயல்பு. அதனால தான் புகழ்ச்சி என்பது எப்பொழுதும் நடுநிலையாக என்ன செய்யாது, இருக்காது என்றதுனால எந்த ஒரு முஃமினும் அதில் நிற்க மாட்டான். அப்படி சொல்லப்பட்டால் ஒதுங்க பார்ப்பான். நான் ஒரு சோதனையாக மாறிவிடக்கூடாது என்று நினைப்பான். அதில் ஒரு இன்பம் காண மாட்டேன். ஏன்னா இவருடைய புகழ்ச்சியால் நமக்கு என்ன, நமக்கு எதுவுமே இல்லை. அப்படி இருக்கிற டைமில் ஒரு புன்முறுவலோடு போயிடுவாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு புகழப்பட்டால் உடனே சொல்லுவாங்க, அல்லாஹும்ம லா துஆஹிதுனி பிமா யகூலூன் வக்ஃபிர் லி மா லா யஅலமூன் வஜஅல்னி கைரம் மிம்மா யظنون. யா அல்லாஹ், அவர்கள் சொல்வதை விட்டு வைத்து என்னை குற்றம் பிடித்து விடாது. இவங்க பாராட்டுறாங்கன்னு என்ன செஞ்சிடாத, குற்றம் பிடிச்சிடாது. அதாவது காரணம், நான் அந்த புகழ்ச்சிக்கு தகுதி இல்லை, நான் தகுதியற்றவன், அதை வைத்து என்னை குற்றப்படுத்தி விடாது. அவர்கள் தெரியாத பாவங்களை எனக்கு மன்னித்து விடு. அவங்க தெரிஞ்சதை வச்சு பாராட்டுறாங்க. தெரியாத பாவங்களை எனக்கு மன்னித்து விடு. அவர்கள் நினைக்கின்ற அந்தஸ்தை விட உயர்ந்த அந்தஸ்தை எனக்கு தான். அவங்க நினைக்கிற அந்தஸ்தை விட உயர்ந்த அந்தஸ்தை தான். இது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வார்த்தை. இந்த மாதிரி அப்துல்லா இப்னு சல்லாமுக்கு சொல்லப்பட்டோடனே அவர் அதை வந்து என்ன செய்கிறாரு, எடுத்துக்கொள்றதுக்கான முழு தகுதியுள்ள வார்த்தை ரசூல் அங்கே பாராட்டினது. ஆனால் எடுத்துக்கலாமல் அவர் சொல்கிறார், சில வேளை அவங்க அப்படி சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இதுவாக இருக்கலாம். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து ஒரு கனவை சொன்னேன். அந்த கனவு என்னண்டா, ஒரு பச்சை பசேலென ஒரு பெரிய ஒரு பகுதி, அகண்ட விசாலமான ஒரு பச்சை பசேலான ஒரு பகுதி. அந்த பகுதியில் ஒரு தூண், அதாவது ஒரு இரும்பு தூண் அப்படி மேல் வரைக்கும் என்ன செய்யுது, போகுது. அந்த தூணுடைய ஆக மேலுக்கு ஒரு கயிறு இருக்குது, ஒரு பலமான ஒரு கயிறு இருக்குது. நான் வந்து என்ன செய்கிறேன், இந்த தூணில் வந்து என்னை ஏறுமாறு சொல்கிறாங்க. இந்த தூணிலே எனக்கு ஏறுமாறு சொல்கிறாங்க. நான் ஏறுகிறேன், என்னால் முடியாதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ என்னால் முடியாதுன்னு சொல்கிற நேரத்தில் கீழிருந்து ஒரு வேலைக்காரர் என்ன செய்கிறாரு, தள்ளி விடுகிறார். நான் மேலே போய்கிட்டே இருக்கிறேன்.
போய்கொண்டே இருக்கிறேன். போய் அந்த கயிற்றை நான் என்ன செய்து விடுகிறேன், நான் அந்த உருவத்துல் உஸ்கா லன் ஃபிசாம் அலஹான்னு குரானில் வருமே, ஃபக்கத் இஸ்தம்சக பில் உருவத்தில் உஸ்கா லம் ஃபிசாம் அலஹா, அதில் அந்த ஹதீஸ்லையும் உருவத்துல் உஸ்கான்னு தான் வருது. அந்த பலமான கயிறு அதை அவர் பிடிச்சிடுறார். அது பிடித்த பின்னால் நான் திடீர்னு தூக்கத்திலிருந்து விழிக்கிறேன். நான் பிடித்த நிலையில், அதாவது கனவுல பிடிச்ச நிலை, கையில் இல்லை, கனவுல பிடிச்ச நிலையில் எனக்கு முழிப்பு என்ன செய்யுது, அப்படியே எனக்கு முழிப்பு வருகிறது. நான் விழித்து விடுகிறேன். அந்த இதை அப்படியே பற்றி பிடிச்ச நிலையில் நான் விழித்து விடுகிறேன். இதை கொண்டு போய் அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தில்கர் ரௌதா அல் இஸ்லாம், அந்த மிகப்பெரிய பசுமையான அந்த நிலப்பரப்பு தான் இஸ்லாம். வதாலிக்கல் அமூது அமூதுல் இஸ்லாம், அந்த தூண் இஸ்லாத்துடைய தூண், இஸ்லாத்துடைய தூண். வதில்கல் உர்வா உர்வத்துல் உஸ்கா, அந்த கயிர் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய அந்த உர்வத்துல் உஸ்கா பலமான கயிர். அதை பிடிச்சிட்டார்னா அவர் அதிலிருந்து என்ன செய்ய மாட்டார், வெளியே வரமாட்டார். இஸ்லாத்துடைய அந்த பலமான கயிற்றை அவர் பிடித்து விட்டார். ஃபஅன்த அலல் இஸ்லாமி அது ஹத்தா தமூத், நீங்கள் மரணிக்கின்ற வரைக்கும் நீங்கள் இஸ்லாத்திலேயே இருப்பீர்கள் என்ன ரசூலுல்லாஹ், நீங்கள் மரணிக்கின்ற வரைக்கும் இஸ்லாத்திலேயே இருப்பீர்கள். அப்படின்னா உறுதியான நிலையில் தான் என்ன வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் என்று சொல்வது போல் அதே உறுதியில் நீங்கள் என்ன செய்வீங்க, இருப்பீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல அற்புதங்கள் எல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நல்ல மனிதர்களுக்கு கனவின் ஊடாக கூட உறுதிப்படுத்துகிறான். இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். என்னென்னா, நம்ம நல்ல மனிதராக இருக்கிறோமே அப்படி என்பதற்காக மறுமை நாளில் கூலி தருவதற்காக மட்டும் நம்மளை வைக்கலை. நல்ல மனிதராக உள ரீதியாக இறைவன் பக்கம் சாய்ந்து இருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ்வுடைய கருணை சூழ்ந்து கொண்டே இருக்கும். இப்போ கனவுல அப்துல்லா இப்னு சல்லாமுக்கு அல்லாஹு தாலா உண்டை காட்டுறான். நம்ம ஏற்கனவே அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு வரலாற்றில் பார்த்தோம். நான் நல்லவனாக இருந்தால் எனக்கு நல்ல கனவுன்னு என்ன செஞ்சிருக்கும், வந்திருக்குமே கவலைப்படுறாரு, எனக்கு ஒரு கனவை காட்டுன்னு அல்லாஹு தாலா காட்டுறான். அப்படி என்றால் நல்லவர்களோடு கருணையோடும் இரக்கத்தோடும் அல்லாஹு தாலா இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு தாலா அந்த ஈமானிய பலகீனம் ஒரு மனிதனுக்கு வரும் என்பதனால் அவனை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறான். அதனால தான் இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு அடியான சோதிச்சுக்கொண்டே இருப்பான். எந்த அளவுக்குண்டா அவனோட மனநிலை அப்படியே உறுதியில் இருக்கும். ஆனால் ஒரு பக்கமாக வராதோ அப்படி என்ற ஒரு கடைசி இடத்துக்கு போனோன்னே அல்லாஹ்வோட உதவி வரும். கடைசி இடத்துக்கு போன உடனே அல்லாஹ்வுடைய உதவி வரும். அப்படிதான் என்ன, அவன் அல்லாஹ் குஃபருக்கு போவதற்கோ அழிவதற்கோ அல்லாஹ் விரும்பலை. அந்த இடத்து வரைக்கும் சோதிக்கிறான்டா அவனுடைய நன்மை அதிகரிப்பதற்காக, அவனது பொறுமை அதிகரிப்பதற்காக. அவனால் எந்த அளவுக்கு முடியாத ஒரு கட்டம் வருதோ அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய உதவி என்ன செஞ்சிடும், வந்துடும் என்று இமாம் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹ் என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த மன உணர்வு, அல்லாஹ் என்னை சூழ்ந்திருக்கிறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி எனக்கு அப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும், அந்த அளவுக்கான மனநிலையில் ஒரு முஃமின் வாழ்ந்து கொண்டே இருந்தான்னு சொன்னால் இதுதான் அந்த தக்வாவுடைய உணர்வு. அவன் அனுதினம் அதை என்ன செய்யும், அவனோட கலந்து கொண்டே இருக்கும். சோதனை நேரத்தில் அல்லாஹ்வோட உதவி வரும், துஆ கேட்குற டைமில் அல்லாஹ்வோட உதவி வரும் என்ற மனநிலை அப்பப்போ தக்வாவோடு இருக்கிறதுனால வரக்கூடியது, நிறைய பாவங்கள் இருப்பதனால வரக்கூடியது. எப்பொழுதுமே இந்த இபாதத்தும் வணக்க வழிபாடுகளும் இறைவனுடைய அந்த ஞாபகத்தோடும் இந்த உலகத்தில் ஒருத்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. விவசாயியாக இருக்கலாம், அந்தந்த வேலை செய்கிறவராக இருக்கலாம், உழைக்கிறவராக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் சரி, அப்படி இருந்து கொண்டிருக்கக்கூடியவருக்கு இந்த பகுதி என்ன செய்யும், அதாவது இணைந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, பாருங்கள், சில குர்ஆன் வசனங்களை பாருங்கள். அதாவது இந்த உணர்வை புரிய வைக்கக்கூடிய சின்ன சம்பவங்களோடு குர்ஆன் வசனங்கள். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை முறையை நமது வாழ்க்கை முறையோடு ஒப்பிட்டு ஷெடியூல் பண்ணி பாருங்கள் பாபா. நமது வாழ்க்கை ஷெடியூல், நம்ம 10 வருஷத்தில் என்ன செய்யணும், 20 வருஷத்தில் என்ன செய்யணும், 30 வருஷத்தில் 40 50 பிளேன் பண்ண ஒன்றுமே நடக்கிறது இல்லை. ஆனால் ஷெடியூல் மட்டும் கிளியராக இருக்கும். அப்போ டைரியில் கூட பார்க்கலாம், நிமிஷத்துக்கெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, இன்றைக்கு இது போட்டிக்கிறாங்க, நிமிஷ பதிவுகள், அப்படியான மாதிரியான ஒரு சிஸ்டம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை, உலகத்தில் மிக உதாரணம் சொல்லத்தக்க 5 நபிமார்களில் முக்கியமான 2 பேர் உலுல் அஸ்ம். பிறப்பிலிருந்து மரணம் வரைக்கும் ஒரு ஷெடியூலிங்காக நம்மளோட லிஸ்ட்டில் பார்த்தீங்கடா, நம்மளோட கணக்கில் பார்த்தோம்டா. இறைவனது கணக்கில் பார்த்தீங்கன்னா அவர் வெற்றியாளர், சரியான இடத்தை அவர் அடைஞ்சார். எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை எடுங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அழகான குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, கிணத்துல போடப்படுறார். கிணத்துல போடப்பட்டு அந்த ஊர்லேருந்து கடத்தப்பட்டு என்ன எகிப்தில் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகப்படுறார், மார்க்கெட்டில் விற்கப்படுறாரு, ஒரு வீட்டில் வளர்ப்பு பிள்ளையாக அல்லது வேலைக்காரராக வைக்கப்படுறாரு. அங்கே விபச்சார குற்றச்சாட்டு வருது, மறுபடி ஜெயிலுக்கு போகிறாரு, மறுபடி சிறைச்சாலைக்கு போகிறாரு. பிறகு சிறைச்சாலையிலேருந்து கனவுகளுக்கு விளக்கம் சொல்லிக்கிறார். அங்கே பல வருடங்களுக்கு பின்னால் அமைச்சராக, நம்மளோட ஷெடியூல் அந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கும், அமைச்சராகிறதுலேருந்து தான் வழங்கிட்டா நம்ம அப்போ தான் லட்சியத்தை அடைஞ்சோன்னு சொல்லுவோம். ஆனால் அதை அடைகிறதுக்காக நம்ம ஒரு 40 வருஷம் போட்டிருப்போம்.
அதை அடைவதற்காக நம்ம ஒரு 40 வருஷம் போட்டிருப்போம். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போய் அடைஞ்ச சிஸ்டம் என்ன? இது அப்படி செய்கிறது பிழை என்பதல்ல, ஆனால் அதையே மைய இலக்காக வச்சுட்டு செயல்படுறோம் பார்த்தீங்களா, அது உலக முகம்தான். ஒரு மனிதன் நம்ம இப்படியெல்லாம் இருந்துக்கன்னா நல்லா இருக்கேன்னு ஒரு தர்த்தி பண்ணிக்கிறது பிழை இல்லை, ஆனால் அதுதான் இலக்குன்னு என்ன செய்யலாம் பலர் வாழ்கிறாங்க. 190% இலக்கு போட்ட இடத்தால் அவங்க வரவே இல்லை. இலக்கு எங்கேயோ இருக்கும், பயணித்து வந்த ரூட்டு வேறு எங்கேயோவா இருக்கும். அப்படி தான் அவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்குது. ஆனால் அந்த இலக்கில் நம்பிக்கை மனித உடல். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கடைசியில் அமைச்சராகின்ற அந்த எல்லை வரைக்கும் நடந்ததெல்லாம் மனித கற்பனைகளால் ஒரு ஷெடியூல் பண்ண முடியாத அம்சங்கள். அதுபோல் மூசா அலைஹிஸ்ஸலாம் தாயிடமிருந்து நதியில் விடப்படுறாரு. நதியில் இருந்து எதிரி வீட்டுக்குள்ளே வளர்க்க வேண்டிய, எங்கே எதிரிலிருந்து தப்பணம்னு போட்டாங்களோ அந்த எதிரியோட வீட்டுக்குள்ளே என்ன நம்ம பதறிப்போம். எதுக்காக நதியில் விட்டோமோ அந்த நோக்கமே பொழைச்சிட்டே என்ன செய்வோம், பதறிப்போம். அந்த வீட்டுக்குள்ளே மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்க்கப்படுற பாதுகாப்பு. வளர்க்கப்பட்ட பின்னால் செவிலித்தாயாக சொந்த தாய் மாறுறா. செவிலித்தாயாக ஏன் வளர்ப்பு, அதாவது பால் குடிப்பதற்காக அந்த திருப்பி மூசா அலைஹிஸ்ஸலாம் தாயிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் வராரு. அப்போ செவிலி தாயாக உலகத்தில் அறிமுகமாகிக்கொண்டு இருக்க வேண்டிய நிலையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்க்கப்படுறாரு. அதுக்கு பின்னால் தண்ட சமுதாயத்துக்காக ஒரு கொலை அங்கே என்ன செய்யுது நடக்குது. அதற்காக வேண்டி கொலைகாரர் என்று ஊர்லேருந்து விரட்டப்படுறாரு. மதியனில் போய் ஒதுங்கிறாரு. மதியனில் போய் 8 வருஷம் என்ன அதாவது வேலை செய்கிறார். 8 வருஷம் வேலைக்காரராக இருந்து உழைச்சி பின்னர் அங்கே திருமணம் நடக்குது. நம்ம இந்த சிஸ்டத்தில் தான் திருமணம் முடிப்போம்னு ஒரு சிஸ்டம் இல்லது. ஓடின ஊரில் திருமணம் நடந்து முடிச்சுட்டு அவர் திரும்பி வாரார். திரும்பி வருகிற நேரத்தில் ரப்புல் ஆலமீன் அவரை சந்திக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் குளிருக்காக நெருப்பு எடுக்கிறதுக்காக போகிறாரு. அங்கே ரப்பு என்ன சந்திக்கிறான், அதாவது நான் தான் உனது இறைவன், இன்னக்க பில்வாதில் முகத்தசித்துவா ஃபஹ்ல அன் அலைக் இன்னக்க பில்வாதில் முகத்தசித்துவா, செருப்பை அகற்றுங்கள், நீங்கள் புனிதமான துவா என்ற பள்ளத்தாக்கிலே இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா பேசுகிறான். சுப்ஹானல்லாஹ். அப்போ ஒரு நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பிரதானமான பகுதி இது அல்லாஹ்வுடைய அந்த அருள். இந்த பாருங்க. ஆனால் அவங்களோட உள்ளத்தில் அந்த வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கான மிக சிறந்த காரணம் என்ன தெரியுமா? ரப்பு எனக்கு இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கையை தந்தான், அந்த வாழ்க்கையை நான் ஹலால் ஹராம் பேணிக்கொள்ளணும். இந்த உலகத்தில் உழைச்சி என்ற குடும்பம் சொந்த பந்தம், ஏன்னா அதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் எல்லாமே இருக்குது. என்ன உழைப்பு இருக்குது, 8 வருஷம் வேலை செய்கிறாரு, எல்லாமே இருக்குது. அப்போ அந்த உலக ரீதியாக நம்ம வாழ்கிற டைமில் குடும்பத்தை பார்க்கணும், அந்தந்த கடமைகளை செஞ்சுக்கணும். இதில் எதுலேயும் என்ற இறைவனுடைய திருப்திக்கு மேலாக எதுவும் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். அதனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு 40 நாள் வணக்க வழிபாடுகளை கடமையாக்குறார் இறைவனை சந்திப்பதற்காக சமுதாயத்தோடு. ரெண்டாம் முறை சந்திப்பதற்காக சமுதாயத்தோடு வேதங்களை கொடுப்பதற்காக இறைவன் என்ன செய்கிறான்டா, ஒரு 40 நாள் 30 நாள் நோன்பு, பின்னல் 10 ஆக்கி 40 நாள் அந்த வணக்க வழிபாடுகள் நோன்பு இவளெல்லாம் முடிச்சுட்டு அல்லாவை சந்திக்கணும். தூர்மலை பக்கம் வர சொல்லிக்கிறான். அதான் அல்லாவை சந்திக்க, அல்லாவோட பேசுறது. இந்த மாதிரி சந்திப்பதற்காக அல்லாஹ்வுடைய பேசுவது, மூசா அலைஹிஸ்ஸலாம் எத்தனை முறை பேசினார்னா 2 முறை என்று சொல்கிறாங்க, பல முறை என்று சொல்லும் இஸ்லாமிய அறிஞர்கள் நாங்கள் சொல்கிறாங்க. இந்த குர்ஆன் வசனங்களை அப்படி பார்க்குற டைமில் அந்த மாதிரி புரிகிற மாதிரி இருக்குது. அல்லாஹ்வை காணலை இந்த உலகத்தில், ஆனால் பேசினார்கள். அப்படி பேசுவதற்காக சமுதாயத்தோடு அல்லாஹ் வர சொல்கிறான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறான்னா, நீங்கள் வந்துருங்கன்ட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டார். இறைவனை சந்திப்பதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் முந்தி போகிறார். அல்லாஹு தாலா அந்த உணர்வை வெளியே எடுக்கிறான். எப்படி கேட்குறான் அல்லாஹு தாலா சூரா தாஹால, வமா அஜலக அன் கௌமிக யா மூசா, மூசாவே உங்கள் சமுதாயத்துக்கு முன்னால் உங்களை வர அவசரப்படுத்தியது எது? ஏன் வேகமாக வந்தீங்க? சமுதாயத்தை அழைச்சிட்டு வராமல் ஏன் சமுதாயத்துக்கு முன்னால் ஏன் வேகமாக அவசரமாக வந்தீர்கள்? வமா அஜலக அன் கௌமிக யா மூசா. இந்த இடம் இருக்கே ஒரு முஃமின் உட்கார்ந்து சிந்திக்க வேண்டிய இடம். அல்லாஹு தாலா இங்கே எதை வெளியெடுக்கிறதுக்காக இந்த கேள்வியை கேட்குறான். வமா அஜலக அன் கௌமிக யா மூசா, மூசாவே உங்கள் சமுதாயத்தை விட்டு உங்களை அவசரப்படுத்தியது எது? கேட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாரு, காலஹும் உலா அலா அதரி வ அஜில்து இலைக ரப்பி லிதர்தா. யா அல்லாஹ், இதோ அவர்கள் பின்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள், நான் நீ என்னை பொருந்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக மிக வேகமாக வந்துவிட்டேன். நீ என்னை பொருந்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக மிக வேகமாக வந்துவிட்டேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனமாக வஹியாக இதை ரசூலுல்லாஹ்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். இந்த செய்தியை 2000 ஆண்டுகளுக்கு பின்னால் யாருக்கு இறக்கி வைக்கிறான்?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த செய்தியை இறக்கி வைக்கிறான். இப்படி அல்லாஹு தஆலா எல்லா செய்தியும் சொல்லலை, ஆனால் சொன்ன செய்தியில் இது உண்டா எவ்வளோ முக்கியம். வமா அஜலக அன் கௌமிக யா மூசா, மூசாவை உங்களை அவசரப்படுத்தியது எது? அப்போ அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, காலஹும் உலாஇ அலா அஸரி, இதோ பின்னால் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வ அஜில்து இலைக ரப்பி லிதர்தா, யா அல்லாஹ் நீ பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் வேகமாக வந்து விட்டேன் அப்படின்னு சொல்றான். சுபஹானல்லாஹ். இது உணர்வு, அந்த உள்ளத்துடைய உணர்வு அல்லாஹு தஆலா வெளியெடுக்கிறார். இது ஒரு இரையச்சம் உள்ளவன்ட்ட எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இரையச்சம் உள்ளவன்ட்ட அது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இறைவனோடு நெருங்கக்கூடிய அந்த உள்ளுணர்வு, இந்த இடத்துல இறைவனோடு, இந்த இடத்துல இறைவனோடு என்கின்ற அந்த உணர்வு, இறைவனுக்காக அவசரப்படுதல். எல்லோரும் செஞ்சுக்கலாம் என்று இருக்க மாட்டான். செய்து கொள்வதில் நான் முதலாவது நபராக என்ன செய்வேன், இருக்க வேண்டும். வ அன அவ்வலுல் முஸ்லிமீன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அதெல்லாம் என்னன்னா முதலாவது நிற்கணும், முன்னுக்க நிற்கணும் என்ற அந்த ஆசை ஒரு ஈமான் உள்ளவன்ட்ட இருக்கும். நமக்கு முதலாவது நிற்கணும் என்று காட்டிக்கொள்கின்ற ஆசைகள் அதிகம். ஆனால் முதலாவது நின்றதை அல்லாஹ் மட்டுமே அறிவான் என்கின்ற நிலையில் நிறைய பேர் இல்லை. நமக்கு தெரியாமலேயே முதலாக நிற்கணும். பகிரங்கமாக காணக்கூடிய அமல்களில் நம்ம முதலாவது நிற்கிறோம், ரகசியமாக இருக்கக்கூடிய அமல்களில் நம்ம கடைசியாக நிற்கிறோம். அதனால தான் மனிதர்களுடைய நிலை 3. ஒன்று, சமுதாயத்தில் எப்படி வணக்க வழிபாடுகள், தக்குவா, இரையச்சம், அல்லாஹ்வை பயந்த நிலையில் இருக்கிறாரோ அதுக்கு மேலாக தனியாக இருப்பார். மக்கள் இரையச்சம் உள்ளவர் தனியாக, அவர் அதிக இரையச்சம் உள்ளவர். தொழுகிறவர் தனியே பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் தொழுகின்றவர், தெரியாது யாருக்கும். பகிரங்கமாக பார்த்தா நோமலை எல்லா மாதிரி தான் இருக்கிறான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் மிகவும் அதிகமானவராக என்ன செய்வார், இருப்பார். இன்னொருவர் சமம். இன்னும் சிலர் எப்படின்னு சொன்னால் இருப்பதை விட மோசம். பகிரங்கமாக ஒரு மாதிரி இருப்பாங்க, அதை விட மோசமான நிலையில் தனிமையில் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அதனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ யுஹிப்புல் அப்த தகியல் ஹஃபியல் கனி. சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. இரையச்சம் உள்ள போதும் என்ற மனப்பான்மையோடு மறைவான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு முஃமினை அல்லாஹ் விரும்புகிறான். அண்ணா தெரியாது அவரை பற்றி. பகிரங்கமான விஷயங்களில் வணக்க வழிபாடுகள் குறைவாக இருக்கும், தனிமையில் வணக்க வழிபாடுகள் அதிகமாக இருக்கும். எனவே அன்புள்ள இந்த அஜலத்து மின ஷைத்தான், அவசரம் சைத்தானிடமிருந்து உள்ளது சொல்வார்கள். பலகீனமான செய்தி. சில நல்ல அவசரங்கள் உண்டு, சில நல்ல அவசரங்கள் உண்டு. ஆனால் கெட்ட அவசரங்கள் மனிதன்ட்ட அதிகமாக இருக்கும். வகுலிகல் இன்சானு அஜூலா, மனிதன் அவசரக்காரனாக என்ன செய்கிறான், படைக்கப்பட்டிருக்கிறான் அல்லாஹு தாலா சொல்கிறான். ஆனால் நல்ல விஷயங்களுக்கு அவசரப்படக்கூடியது அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்கிறான். யுசாரிஊன ஃபில் கைராத், அவர்கள் நல்ல விஷயங்களில் வேகமாக அவசரமாக செயல்படுவார்கள். அதில் தாமதம் என்பதும் எங்களுடைய இறையச்சத்துடைய பலகீனங்களில் ஒன்று என்றதை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். இது மிக முக்கியமான ஒரு இடம். அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் அந்த கேள்வியை கேட்டதும், மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த பதிலும், அந்த அவசரம் அல்லாஹ் பொருந்திக் கொள்வதற்காக. சுபஹானல்லாஹ். அந்த திருப்தியுடைய உச்சகட்டம் என்ன தெரியுமா? அல்லாஹு நம்ம சஹாபாக்களுக்கு என்ன துவா கேட்குறோம், ரதியல்லாஹு அன்ஹும், ரதியல்லாஹு அன்ஹு, ரதியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, அல்லாஹ் அந்த ரிலா. அப்போ நீ பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்தேன் என்று சொல்கிறார். இந்த ரிலா இருக்குதே, அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹ்ங்கிற விஷயத்தில் உச்சகட்டமாக யூஸ் பண்ணுறான். எப்படி என்று சொன்னால், அதாவது நபியே நீங்கள் சுஜூதிலே கிபிலா மாற வேண்டும் என்பதற்காக சுஜூதிலே நீங்கள் உங்கள் சுஜூதுகளை அதிகரிப்பதையும் பிரார்த்தனைகளையும் நான் பார்க்கிறேன். ரசூலுல்லாஹ்ங்களுக்கு அந்த கிபிலா மாறணும் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹ்ங்களுக்கு விருப்பம், காபத்துல்லாவின் பக்கம் திரும்பணும் அப்படின்றது விருப்பம். அல்லாஹு தாலா சொல்கிறான், ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்தாஹா, நீங்கள் பொருந்திக் கொள்கின்ற ஒரு கிபிலாவின் பக்கம் உங்களை திருப்புவோம் என்றான். சுப்ஹானல்லாஹ். நான் பொருந்திக் கொள்கின்ற கிபிலாவின் பக்கம் அல்ல, நீங்கள் பொருந்திக் கொள்கின்ற கிபிலாவின் பக்கம் உங்களது முகத்தை திருப்புவோம் என்றால் எவ்வளோ பெரிய ஒரு ரிலாவை அல்லாஹ் பார்க்குறான். அதாவது அவருடைய ரிலாவில் அல்லாஹ்வுடைய ரிலா, ரசூலுல்லாஹ்வோட திருப்தியில் அல்லாஹ்வோட திருப்தி என்ன செய்யுது, இருக்குது. எப்படி ஹதீஸில் வருது, ரிதல்லாஹு ஃபீ ரிதல் வாலிதைன், பெற்றோர்களுடைய திருப்தியில் யாரோட திருப்தி இருக்குது, அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்குது. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்தியில் அல்லாஹ்வுடைய திருப்தி அல்லாஹ் வைக்கிறார். ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்தாஹா, நீங்கள் பொருந்திக் கொள்கின்ற ஒரு கிபிலாவின் பக்கம் உங்களோட முகத்தை திருப்போம். நான் பொருந்திக் கொள்கின்ற கிபிலாவின் பக்கம் அல்லாஹ் தஆலா என்ன செய்யல சொல்ல. அப்படின்னா ரசூலுல்லாஹ் பொருந்திக் கொண்டது அல்லாஹ் என்ன செய்கிறான், பொருந்திக் கொள்கிறான்றதை பார்க்குறோம். அதை மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துல என்ன சொல்வதை நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த அந்த சம்பவத்தில் நமக்கு தெரியும். இந்த 2 பேருக்கு நீர் புகட்டுறாரு, நீர் புகட்டிட்டு ஒதுங்குறாரு. ஒதுங்கி ஃபசகாலஹுமா, அவர்களுக்கு நீர் புகட்டினார். சும்ம தவல்லா இலப்தில், பின்னர் நிழலின் பக்கம் என்ன செய்தார், ஒதுங்கினார். ஃபகால ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர், யா அல்லாஹ் நீ எனக்கு என்ன ஒரு நலவை இறக்கி வைத்தாலும் அதன் பக்கம் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன்.
எந்த நலவை நீ இறக்கினாலும் அது சிறியதோ பெரியதோ அதில் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன். அல்லாஹ் எனக்கு தரக்கூடிய ஒன்று மிக அற்பமானதாக என்ற பார்வையில் இருந்தாலும் எனக்கு அதில் தேவை இருக்கணும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தஆலா குணப்படுத்தினான் பெரிய நோயிலிருந்து. அவர் குளிச்சு கண்டிக்கிறார். ஒரு தங்க வெட்டுக்கிளி உழுது. புகாரில் வரக்கூடிய செய்தி, தங்க வெட்டுக்கிளி உழுது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் குளிச்சு கொண்டிருந்தவர் அப்படியே துணியால் அந்த தங்க வெட்டுக்கிளி என்ன செய்கிறார், எடுக்கிறார். தங்கம், அதனால் அதை அப்படியே எடுக்கிறார். அப்போ அல்லாஹு தஆலா கேட்குறான், அய்யூபே இதுக்கு தேவையில்லாதவராக உங்களை நான் ஆக்கலையா? இந்த தங்கத்தின் பக்கம் தேவையில்லாதவராக நான் உங்களை வைக்கலையாண்டு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்கிறார், ஆம் யா அல்லாஹ் அப்படி வச்சுக்கிறாய், என்றாலும் லாகினா அன் பரக்கத்திக், உண்ட பரக்கத்தை விட்டு எனக்கு தேவையற்றவனாக என்றைக்கும் ஆக முடியாது அப்படின்னு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக நம்ம பார்க்குறோம் ஹதீஸில். இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால், அதாவது அல்லாஹு தஆலா தரக்கூடிய ஒரு இடத்துல ஒரு மனிதன் திருப்தி அடைகிறது அந்த பொருளாதார அதிகத்தன்மையில் அல்ல, நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும். ஆனால் நம்ம பொருளாதார அதிகத்தன்மையில் தான் அல்லாஹ் தந்தான்னு திருப்தி பெறுறோம். குறைய தந்தா திருப்தி இல்லைண்டா அல்லாஹ் தந்ததனால் திருப்தி என்றா அற்பமானதாக நம்ம கருதினால் திருப்தி வரணுமா இல்லையா? வருதில்லை. ஒருவர் வந்து உங்கள்கிட்ட நீங்கள் ஏழை என்று நினச்சி நான் உங்களுக்கு ஃபித்ரா 2.5 கிலோ அப்படின்னு தந்தார்னா ஜஸாக்கல்லாஹு ஹைர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி எடுப்பீங்களா? எத்தனை பேர் அந்த மனம் இருக்குது? என்ன செய்வோன்னா, இல்லை ஒரு தேவையானவர் கொடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு உள்ளே கொஞ்சம் யோசனை இல்லாமல் நடந்தேன், இவ்வளோ இருக்குது இப்படி நமக்கு ஃபித்ராவை நமக்கு தேவையாக இருக்கு என்ற ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். தேவையானவருக்கு கொடுங்கன்ற ஒரு வார்த்தையை டீசெண்டாக அவர்கிட்டையும் உள்ளுக்கு அதை விட கெட்டவனாகவும் இருப்போம். உண்மையாக அதை சொல்லியிருந்தால் என்ன சொல்லுவோம்? மக்கள் ஏதோ நல்லவு செய்யும்னு நினைக்கிறாங்களா, எல்லாம் அவங்களுக்கு வரக்கச்சு இப்படி பேசியிருப்போம். ஆனால் என்ன சொல்லுவோன்னு சொன்னால், என்னது சும்மா கொடுக்குறேன்னு தெரியாததுக்கு இப்படி கொடுத்துட்டு தெரியல, ஒரு அறிவு இல்லை, விளக்கம் இல்லை அப்படி என்று என்ன இவரை நினச்சிட்டாராம். ஃபித்ரா 2.5 கிலோ வாங்குறதுக்கு இவரை நினச்சிட்டாரு அப்படி என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்குலு கமா யக்குலுல் அப்த், ஒரு அடிமை சாப்பிடுவதை போலே நான் சாப்பிடுவேன், சாய்ந்து கொண்டு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரியான ஒரு அம்சம் நம்மிடத்தில் இருக்குதா? அப்போ நினச்சி பார்க்கணும். அதிகமாக கிடைத்தாலும் அந்த திருப்தி இருக்கணும். ரப்பி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர், அதாவது எந்த ஹைரனி இறக்கி வச்சாலும் அதன் பக்கம் நான் ஃபகீர், நான் தேவையுடையவனாக இருக்கிறேன். யார் சொல்கிறாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார். ரப்பை சந்தித்த மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய வார்த்தை. அன்புள்ள சகோதரர்கள், இதுதான் தக்வா. தக்வா என்றது நம்ம நினைக்கக்கூடிய வடிவத்தை விட மிக அதிகமானது. அந்த மாதிரியான ஒரு உணர்வு ரப்பை, அதாவது ரப்போட லிங்க் பண்ணி எங்களது எல்லா இணைப்பும் இருக்கும், எல்லா திருப்தியும் இருக்கும், எல்லா சுஜூதும் இருக்கும், எல்லா பாராட்டுக்கான அந்த தக்கியும் அதாவது அளவுகோலும் என்ன செய்யும் இருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ம வரலாறு படிச்சிருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த குடும்பத்தை கொண்டு போய் அந்த மக்கா என்ற அந்த வாதியில் கொண்டு போய் விடுறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால் அதில் எதுவும் இல்லை. ஒரே ஒரு கருத்து முரண்பாடிக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே என்ன, அதாவது காபத்துல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் முதலாவது கட்டினார் அப்படி என்று சொல்லி அல்லாஹு ஆலம் அத்திவாரத்தை அவர் அமைத்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கௌபாவை கட்டினார்னு சொல்கிறாங்க. இல்லை, முதலாவது கட்டினது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்கிறாங்க. அதுதான் மிகவும் பொருத்தமானதும் மிக சரியானதும். ஆனால் கருத்து முரண்பாடு அதில் உண்டு. அந்த இடம் பிவாதின் கைரிதி ஜராயின் இந்த பைத்திக்கல் முஹர்ரம், அதாவது எந்த ஒரு விவசாய நிலமும் இல்லாமல் இடம், எந்த ஒரு விவசாய பகுதியும் இல்லாத ஒரு இடம். அந்த இடத்துல போய் அந்த மனைவியையும் அந்த பிள்ளையை விட்டுட்டு அவர் வாரார். வருகிற நேரத்தில் ஒரு தந்தையாக மகனுடைய விஷயத்தில் அவருடைய உள்ளம் எவ்வளோ பதைத்திருக்கும் என்றதில் சந்தேகம் இல்லை. என்ன காரணம்டா, லூத் அலைஹிஸ்ஸலாத்திட்ட மலக்குமார்கள் வராங்க. மலக்குமார்கள் வந்து லூத் அலைஹிஸ்ஸலாத்திர சமுதாயத்தை அழிக்கப் போகிறேன் அப்படி என்று சொல்கிற நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், அங்கே லூத்தும் அவருடைய குடும்பமும் இருக்குதுன்றார். அங்கே லூத்தும் அவரது குடும்பமும் இருக்குது, அவரை ஈமான் கொண்டவர்கள் இருக்கிறாங்கன்றாங்க. இன்னொரு குடும்பத்தை பற்றி அவர் என்ன செஞ்சார்? பதச்சார். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்ன இப்ராஹிம் ல அவ்வாஹும் ஹலீம், இப்ராஹிம் மிகவும் கருணை உள்ளவர், மிகவும் இரக்கமானவர். அந்த இரக்கமானவருக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனைகள் இருக்குது, இரக்கத்துக்கு நேர் எதிரான சோதனைகள். அதில் அவர் வெற்றி பெறுகிறார் அல்லாஹ்வுடைய விஷயத்தில். தந்தை இணை வைக்கிறேன் தெரிஞ்சியும் கூட உங்களுக்கு நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் என்ன செஞ்சார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். அதுக்கு அல்லாஹ் தஆலா அவர் கருணை உள்ளவர் என்று சொல்கிறார். அந்த வசனத்துக்கான காரணம் கருணை என்று சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுறார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல அதாவது விட்டு ஒரு துவா கேட்டார் தானே, ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, யா அல்லாஹ் இந்த ஊரை பாதுகாப்பான ஊராக மாற்றிவிடு, இந்த ஊரை பாதுகாப்பான ஊராக மாற்றிவிடு, இந்த ஊரை பாதுகாப்பான ஊராக மாற்றுவேன், நீங்கள் அங்கே போங்க என்று அல்லாஹ் எந்த வாக்கும் அளிச்சிருக்கல. இதான் மிக முக்கியம். குடும்பத்தை கொண்டு வந்து அங்கே வைங்கன்னு தான் சொன்னான்ல.
ஆனால் இந்த ஊர் வெறும் கட்டாந்தரையாக இருக்கக்கூடிய ஒரு இடத்த ரப்பிஜ் அல் ஹாதல் பலத ஆமினா, இந்த ஊரை நீ பாதுகாப்பான ஊராக மாற்று என்று துவா கேட்கிறார். அதே போல அதாவது ஃபஜ்அல் அஃஇதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், மக்களில் ஒரு சிலரை இந்த பக்கம் வரவை, மனது அந்த பக்கம் ஈர்க்கவை என்ற துவா கேட்கிறார். வர்ஸுகுஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன், அவர்கள் நன்றி செலுத்துவதற்காக அவர்களுக்கான பழங்கள் உணவுகள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு என்ன கொடு, அப்படி என்று சொல்லி என்ன துவா கேட்கிறார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அதை கபூல் செய்து எந்த அளவுக்கு அது ஆகுதுன்னா ரசூலுல்லாஹ் அங்கே மதீனாவில் வச்சு அல்லாஹ்ட துவா செய்கிறாங்க. யா அல்லாஹ், இப்ராஹிம் உனது அடியார்களில் ஒருவர், அவர் மக்காவை புனிதமாக்கினார், நானும் உனது அடியார்களில் ஒருவன் தான், நானும் மதீனாவை புனிதமாக்குகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். மதீனா புனித நகரம் அல்ல, அர்துல் வபா, தொற்று நோய் பூமி. ஹதீஸில் வருது தொற்று நோய் பூமி. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, தொற்று நோய் பூமிக்கு எங்களை அனுப்பிட்டாங்களேன்னு கவலைப்பட்டார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்குறாங்க, யா அல்லாஹ், இங்கே உள்ள ஒவ்வொரு அளவை நிறுவையிலும் பரக்கத்து செய், மதீனாவிலே பரக்கத்து செய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவின் காரணமாக பரக்கத்தாகிய பூமி மதீனா. அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உனது அடியான் இப்ராஹிம் மக்காவை என்ன செஞ்சார், புனிதப்படுத்தினார், நான் மதீனாவை புனிதப்படுத்துகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லைகளை ரசூலாக வகுத்தார்கள். எல்லைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுத்தார்கள். அல்லாஹ் அதை அங்கீகரிக்கிறார். அதனால தான் ஒவ்வொரு துஆலையும் நம்ம சொல்கிற டைமில் அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா சல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம். அதே போல் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம். சுப்ஹானல்லாஹ். இந்த அதாவது பிரார்த்தனைகள் அவங்க யா அல்லாஹ் நீ இப்ராஹிமுக்கு கபூல் செஞ்ச, எனக்கு கபூல் செய் என்ற அந்த மனநிலைகளை நீங்கள் நினச்சி பாருங்கள். அது ஒரு ஈமானிய போராட்டம், அந்த மஹப்பத்துடைய ஒரு போராட்டமாக இல்லையா அது, அந்த மாதிரி ஒரு போராட்டம். அதே போல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதாவது கடைசியாக அந்த அவருடைய அந்த நன்றியை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில வ இஸ்ஹாக், முதுமையிலும் எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். முதுமையிலும் எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ, எனது இறைவன் துஆக்களை கேட்பவன். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ, யா அல்லாஹ் என்னையும் என் பரம்பரையில் உள்ளவர்களையும் நீ தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கு, நீ துஆவை அங்கீகரித்துக் கொள் என்று சொல்லி அவர் துஆ கேட்கிறார், பெற்றோர்களுக்காக துஆ கேட்கிறார்னு செய்தி வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகள் விஷயத்தில் அந்த தக்வாவின் காரணமாக, இறையச்சத்துடைய திருப்தியின் காரணமாக எப்படி மொழிந்தாருன்னு பாருங்கள். துஆ கேட்குற டைமில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதாவது அல்லது யுத்இமுனி வ யஸ்கீன், அவனே எனக்கு உணவளிக்கிறான், அவனே குடிக்க தருகிறான். வ இதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோய்வாய்ப்பட்டால் அவனே என்ன செய்கிறான், குணப்படுத்துகிறான் இப்படின்னு சொல்கிறார். இந்த துஆட ஒழுக்கத்தை கண்டீங்களா, அல்லாஹ்வோட ஒரு அதபை கண்டீங்களா? அதாவது தாகிக்க வைக்கிறது யார், அல்லாஹ். அவனே என்னை பசிக்க வைக்கிறான், அவனே எனக்கு உணவும் தருகிறான்னு தானே சொல்லணும். அவனே எனக்கு நோய் தருகிறான், அவனே என்னை குணப்படுத்துகிறான்னு ஆனால் அப்படி சொல்லலை. அல்லது யுத்இமுனி வ யஸ்கீன், அவனே எனக்கு உண்ண தருகிறான், அவனே எனக்கு குடிக்க தருகிறான். வ இதா மரித்து, நான் நோய்வாய்ப்பட்டால் ஃபஹுவ யஷ்ஃபீன், அவனே என்னை குணப்படுத்துகிறான். சுப்ஹானல்லாஹ். இதான் தஅத்துப். அல்லாஹ்வின் பக்கம் அதாவது எந்த ஒரு மைனஸையும் நினைக்காம, கதிரன் அல்லாஹ் தான் எல்லாம் தாரா, சந்தேகமே இல்லை. ஆனால் அல்லாஹ்வோட பேசுகிற டைம் அந்த ஒழுக்கமான வார்த்தையாக என்ன செய்யணும், பேசணும். ஒழுக்கமான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசணும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதே போல் சிறைச்சாலையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை விதியின் அடிப்படையில் சிறைச்சாலையில் கொண்டு போய் சேர்த்துற கதிர் அல்லாஹ் தானே. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறான், அல்லாஹு தஆலா என்னை சிறையிலிருந்து வெளியேற்றியதன் மூலம் எனக்கு உபகாரம் செய்தான், சிறையிலிருந்து வெளியேற்றியதன் மூலம் எனக்கு உபகாரம் செய்தான், என் சகோதரர்களை என்னோடு சேர்த்ததன் மூலம் எனக்கு உபகாரம் செய்தான். இந்த முறைமை இருக்குதான். பலர் தக்வாவோட 5 நேரம் தொழக்கூடிய இறையச்சம் உள்ளவர்கள் அறியப்படுற பலர் சொல்வதை நம்ம காதால் கேட்டுக்கிறோம். என்ன, அல்லாஹ் ஏனோ தெரிய என்னை எப்படி சோதிக்கிறான், ஏதோ ஒன்று இருக்கும். சுப்ஹானல்லாஹ். சோதனை எல்லாம் டோட்டல், இவர் தூய்மையான மனிதர், இவர் அப்பழுக்கற்றவர், இவர் மிகவும் சிறந்தவர், ஆனால் ஏனோ தெரிய அல்லாஹு தஆலா அவர் என்ன செய்கிறான், சோதிக்கிறான்ற மாதிரியான வார்த்தைகள் எத்தனை பேர்ட்ட கேட்டுக்கிறோம். ஆனால் சிலர் உச்சகட்ட நோயில் வாழ்ந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் எதை அனுபவிக்காமல் நோய் படுக்கையில் இருந்திருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்ல என்ன நல்லா வச்சுக்கிறான், எனக்கு குர்ஆன் ஹிஃப்ல் அல்லாஹ் தந்தா, என்னை நல்ல முறையில் என்ன உணவு தாரா என்று சொல்லக்கூடிய நல்ல மக்களை பார்க்குறோம். ஆனால் சோதனைகள் என்று வந்ததுக்காக என்ன வார்த்தை சொல்கிறாங்க தெரியுமா, என்னமோ தெரியும் அல்லாஹ் தஆலா என்னைய சோதிக்கிறான், என்ன பெரிய சோதனை நீங்கள் சந்திச்சிட்டீங்க. ஆனால்
அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் என்ன எங்களுக்கு சொல்லுதுண்டா அதாவது இல்லை என்ற அர்த்தம் அல்ல, இறையச்சத்தில் உள்ள குறைபாடு, அந்த கடைசி நிலை. இந்த மாதிரி வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ஹுனைனுடைய கனிமத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ குறைஷிகளுக்கு நிறைய போகுது, அன்சார்களுக்கு குறைவாக போகுது. அந்த நேரத்தில் அன்சார்களில் ஒரு சில இளைஞர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஊர்பட்டு வந்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஊர்பட்டு வந்துட்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எது சொல்லப்பட்டிருக்கு, அப்போ ஊர்பட்டு வந்துட்டு, அதனால தான் கூட கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியவர்கள் அல்ல, ஒரு சில இளைஞர்கள் அப்படி சொல்லிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே அன்சார்களை பார்த்து சொல்கிறாங்க, மக்கள் எல்லோரும் ஒட்டகங்களோடும் ஆடு மாடுகளோடும் போவதையும் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடும் உங்களோட ஊருக்கு போவதை விரும்பவில்லையான்னு சொன்ன பிறகு தான் அவங்களுக்கு விளங்கிச்சு ரசூலாங்க மதீனாவுக்கு தான் வருவாங்கன்ட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு தான் வருவாங்கன்னு சொன்னோன்னே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் நிறைய மக்களுக்கு கொடுக்கிறேன், அவர்களது உள்ளத்தில் உள்ள பதட்டத்தின் காரணமாக, அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள அந்த பதட்டத்தை அடைப்பதற்காக நான் கொடுக்கிறேன், அப்போ தான் அவங்களுடைய அந்த உள்ளம் நிறைவடையும். ஆனால் வஅகிலு அக்வாமன் இலல்லாஹ், சில மக்களை நான் அல்லாஹ்வின் பக்கம் விட்டு விடுகிறேன், லிமா ஜஅலல்லாஹு ஃபீ குலூபிஹிம் மினல் கினா, அவர்களது உள்ளத்திலே அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கக்கூடிய போதும் என்ற மனப்பான்மையின் காரணமாக அவங்களுக்கு நான் கொடுக்கறதில்லை. என்ன காரணம்னா அவங்களுக்கு கொடுக்காமலே அதை அல்லாஹ் கொடுத்துக்கிறான், உள்ளத்துக்குள்ள அவ்வளோ போதும் என்ற மனப்பான்மையை கொடுத்திருக்கிறான். மின்ஹும் அம்ரிபுனு தக்லிப், அப்படிப்பட்டவர்களில் ஒருவர் தான் அம்ரிபுனு தக்லிப் என்ற நபித்தோழர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்கிறான். இந்த பேரை கேட்ட உடனே அம்ரிபுனு தக்லிப் சொல்கிறாரு, இந்த உலகமும் அதில் உள்ளவற்றை கூட எனக்கு தந்திருந்தாலும் இந்த வார்த்தைக்கு ஈடாகாது, ரசூலாங்க சொன்ன இந்த வார்த்தைக்கு அது ஈடாகாது. அவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சனா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ற உள்ளத்தில் போதும் என்ற மனப்பான்மையை ஆக்கி இருக்கிறான் என்று. அன்புள்ள சகோதரர்களே, இது இறையச்சம், இது தக்வா. உங்களை எந்த குறைவும் பதற வைக்கவில்லை என்றால், எந்த அதிகமும் உங்களை பெருமைப்படுத்தவில்லை என்றால், எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படக்கூடிய சாதாரண தாக்கங்களோடு நீங்கள் பயணிக்க முடியும் என்றால், சுப்ஹானல்லாஹ், இறையச்சம் உங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய மஹ்ரஜ்களை இவன் தெரிந்து வைத்திருக்கிறான் அர்த்தம். வமன் யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மஹ்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், யார் இறையச்சத்தோடு வாழ்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் மஹ்ரஜ் ஒன்றை என்ன செய்வான், ஆக்குவான். அவன் நினைக்காத புறத்தால் அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுத்து கொண்டிருப்பான். அந்த நம்பிக்கை ஒரு மனத்தில் இருக்க வேண்டும். கிடைக்கின்ற பொழுது மகிழ்ச்சி அடைவது இயற்கையானது, ஆனால் கிடைக்காத பொழுது பதறுவது இறையச்சமுடையதல்ல. அதென்ன இறையச்சமுடையதல்ல. அந்த பதட்டம் தான் இறையச்சத்துடைய குறைபாட்டுக்கான ஆதாரம் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எதுவாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், சந்தோஷங்களாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், அவைகளை இதெல்லாம் உணர்த்துவதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அதே போல் அதாவது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுப்பெடுத்திருந்தாங்க. இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை போனால் அங்கே உணவுகள் இருக்குது, பழங்கள் இருக்குது, அந்த டைமில் கிடைக்காத பழங்கள். அப்போ அதை பார்த்துட்டு கேட்குறாரு, அன்னா லக்கி ஹாதா, எங்கே இருந்தேன்னு சொல்லி. இப்போ சொல்ல, இது அல்லாவிடம் இந்தில்லா, இதெல்லாம் அல்லாவிடம் இருந்து வந்தது என்றாங்க. ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா, அந்த இடத்துல தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ கேட்குறார், யா அல்லாஹ், எனக்கு ஒரு குழந்தையை தான், என் முடியெல்லாம் என்ன செஞ்சுட்டு பழுத்து போயிட்டு, என் மனைவி குழந்தை பெற முடியாத நிலையில் என்ன செய்கிறா இருக்கிறா, வயதாகிட்டு, எனக்கு குழந்தையை தான். இப்படி துஆ கேட்போமா? யா அல்லாஹ், நான் ஏழையாக இருக்கிறேன், எந்த தொழிலும் இல்லை, எனக்கு பொருளாதாரம் இல்லை, எனக்கு நிறைய ஏக்கர் கணக்கில் நிலங்களையும் வீடுகளையும் மாளிகையும் தாண்டி கேட்க மாட்டோம். அல்லாஹ்வுக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணி தான் துஆ கேட்போம். அல்லாஹ்வுக்கும், யா அல்லாஹ், ஒரு 20 லட்சம் ரெடி பண்ணிட்டேன், இன்னொரு 10 தான் பேலன்ஸ், அடுத்தது நீ தந்தேண்டா தான் நமக்கு என்ன செய்ய கட்டுப்படி ஆகும். 20 எப்படியோ ரெடி பண்ணி, 20 இவர் ரெடி பண்ணுறது, 10 யார் ரெடி பண்ணணும், அல்லாஹ் தஆலா ரெடி பண்ணணும் மாதிரி தான் நம்மளோட பிரார்த்தனை இருக்கும். சந்தேகமே, நிறைய பேருடைய துஆக்களை பாருங்கள், இந்த உலக சபபுகள் அல்லாஹ் கொஞ்சம் கொடுக்குறது, அல்லாஹ் கொஞ்சம் கொடுத்து இப்போ ஓரளவுக்கு செட் ஆகிட்டு, மற்ற பகுதியை நீ தான் இது துவாவா, இது அல்லாஹ் கொடுக்குற, அல்லாஹ் கருணை உள்ளவன், அல்லாஹ் தஆலா கருணை உள்ளவன், அடியானுடைய பலகீனமான துவாலையும் அல்லாஹ் கபூல் செய்வான். ஆனால் இது ஒரு உண்மையிலே ஒரு ஈமானிய துவா அல்ல, அது ஒரு ஈமானிய துவா அல்ல. நம்ம துவா கேட்குற எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் நம்முடைய இன்கமுக்கு ஏற்ப தான் துவாவும் இருக்கும். நம்முடைய இன்கம் எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி தான் துவாவும் இருக்கும். அப்படின்னு அர்த்தம் என்ன, ஒரு சப்போர்ட், சரியா? இந்த அடிப்படையில் தான் அந்த துவா இருக்கும். நம்ம வளமையாக சொல்கிற உதாரணம் தான். யாரும் என்ன உலகத்தில் யா அல்லாஹ், எனக்கு ஒரு விமானம் தான் அப்படின்னு துவா கேட்க முடியாது, இன்கம் செட் ஆகாது, நீ வேனே வாங்க முடியாத சிச்சுவேஷனில் இருக்கிறாய், விமானம் தாண்டி ஏன் துவாக்குற? விமானம் ஒரு உதாரணம், விமானத்தை விடுங்க. நம்ம வாழ்க்கையில் நம்மளால் நமது வருமானத்துக்கு வெளியே பெரிய துவாக்களை நம்ம கேட்டுக்கிறோமா? கேட்டாலும் ஆழ்மன நம்பிக்கையோடு கேட்டுக்கிறோமா? ஆழ்மன நம்பிக்கையோடு நம்ம கேட்டுக்கிறோமான்னு கேட்டால் இல்லை. அப்போ அது என்ன சொல்லுதுன்னா, ரப்போட உள்ள அந்த
தொடர்பில் உள்ள நமக்குள்ள குறைபாடு. நமக்கு இந்த உலகத்தை கேட்காது விட்டாலும் கூட உலகத்தில் சில அத்தியாவசியமான பகுதிகள் நம்மளை தாண்டி போய் கொண்டிருக்கும், அதை நம்ம கேட்பதில்லை. ஆனால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிற துவா நம்ம கேட்குற முறைக்கு மாற்றம். நான் வயது போனவனாக இருக்கிறேன், மனைவி குழந்தை பெறாதவளாக இருக்கிறாள், என் முடியெல்லாம் என்னது அதான் பழுத்து விட்டது, குழந்தையை தாயா அல்லாஹ், சபபுகளே இல்லையா அல்லாஹ் நீ குழந்தையை தா அப்படி என்று சொல்லி சொல்கிற டைமில் சொல்கிறார், யா அல்லாஹ் என்றைக்கும் உனது பிரார்த்தனையில் நான் கெட்டவனாக இருந்ததில்லை, உனது பிரார்த்தனையில் நான் எப்பொழுதும் கெட்டவனாக இருந்ததில்லை. அப்படின்னா என்ன, இந்த பிரார்த்தனை நம்பிக்கையற்றவனாக ஒரு வலுவிழந்தவனாக அந்த மனநிலை இல்லாதவனாக மனநிலையோடு நான் என்றைக்கும் என்ன செஞ்சதில்லை இருந்ததில்லை என்று அவர் அந்த வார்த்தை என்ன செய்கிறார் சொல்லக்கூடிய ஒரு இதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தியில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு என்ன ஒரு தவறு செய்கிறாரு, அதன் காரணமாக மீனில் என்னது அதை விழுங்கப்பட்டார். அந்த விழுங்குற நேரத்தில் வந்து மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்து ஒரு துவா கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நீ தூய்மையான. மீன் ஒன்று விழுங்குதுன்னா எதுக்கு விழுங்குது? சாப்பிட்றதுக்கு. மீன் ஒன்றை விழுங்குதுன்னு சொன்னால் சாப்பிடுவதற்குத்தான் மீன் விழுங்குது. பாதுகாப்பாக உள்ளுக்கு வச்சுக்கண்டிக்கிறதுக்கு மீன் என்ன செய்யாது? விழுங்காது. ஆனால் விழுங்கப்பட்டவர் பாதுகாப்பாக வைத்துக்குள்ளே இருக்கிறார் என்று சொன்னால் அது ரப்புல் ஆலமீனுடைய ஒரு அற்புதம், ரப்புல் ஆலமீனுடைய அற்புதம். அற்புதத்தில் படிப்பினை பெறுங்கண்டா, கடலில் உள்ள திமிங்கலங்கள் தான் தேடி சுறா இருக்குது, திமிங்கலங்கி இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் சுறா இருக்குது, அது எங்கே அதை தேடி தெரிஞ்சிருக்கீங்கன்னா அதுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே இருக்கலாண்டு, இதை எப்படி அற்புதமாக இல்லாமல் ஆக்குறாண்டு என்ன ஆய்வு செஞ்சிருக்கிறான். அதானே அர்த்தம். அன்புள்ள சகோதரிகள், எங்களுக்கு என்ன படிப்புன்னு தெரியுமா? ரப்புல் ஆலமீன் நினைத்தால் இந்த உலகத்தில் உனக்காக ஒரு அற்புதம் நிகழ்த்துவான். நீ செய்து போகிற தவறாக இருந்தாலும் நீ அல்லாஹ் உன்னை விரும்புகிறவனாக இருந்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பா. நீ செஞ்சது தவறு, ஆனால் அல்லாஹ் உன்னை விரும்புகிறான், அதனால் அல்லாஹ் உனக்கு என்ன பாதுகாப்பா என்றதான் உள்ள படிப்பினே. பசிக்காக விழுங்கிய நேரத்தில் உனக்கு பாதுகாப்பா ரப்ப என்ன செஞ்சான்? தந்த அந்த உணர்வு அல்லாஹ் தஆலா சொல்ற, ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹி லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன். அவர் தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்களாக இல்லை என்றால், தஸ்பீஹ் செய்யக்கூடிய மனிதர்களில் அவள் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த வயிற்றிலேயே மறுமை வரைக்கும் அவர் என்ன செஞ்சிருப்பார்? இருந்திருப்பார் என்று அல்லாஹ். அப்படின்னா என்ன? தண்டனையாக கொடுத்துருப்பார். சாப்பிட்டு இருக்காது, வெளியே வந்திருக்க மாட்டார். சாப்பிட்டு இருக்காது, வெளியே வந்திருக்க மாட்டார், அங்கேயே என்ன செஞ்சிருப்பார்? இருந்திருப்பார். ஒரு சிறை மாதிரி அதுக்குள்ளே என்ன செஞ்சிருப்பார்? இருந்திருப்பார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இது நம்ம பெற வேண்டிய ஒரு முக்கியமான உணர்வுகளில் உண்டு. ஒரு முஃமின் ஈமானிய உணர்வோடு இருக்கின்ற அந்த 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 அதாவது பலம் இருக்குதே, இது ஒரு மிக முக்கியமான ஒரு பலம். எப்பொழுதுமே எல்லா இடங்களிலும் இந்த அமைப்பில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? இருந்து கொள்ள வேண்டும். இன்னும் பல செய்திகளை நம்ம என்ன செய்யலாம்? தொடர்ந்து சொல்லலாம். இதில் நம்ம புரிந்து கொண்ட இந்த படிப்பினைகளில் இருந்து எங்களோட உள்ளத்திற்குள்ள இறையச்சம் என்று சொன்னால் கஷ்ட நேரங்களில் இறைவன் ஞாபகம் வருவதும், துன்ப நேரங்களில் இறைவன் ஞாபகம் வருவதும், நல்ல வணக்க நேரங்களில் இறைவன் ஞாபகம் வருவதும் அல்ல. எங்களோட அன்றாட வாழ்க்கையுடைய உழைப்பு, குடும்பம், எல்லா இடங்களில் இருந்தும் இறை ஞாபகங்களோடு இருத்தல். இறை ஞாபகங்களோடு இருத்தல்ன்ற தஸ்பீஹ் திக்ர்களை சொல்லலை. நம்ம எது இருந்தாலும் அந்த இடத்துல இறைவனுடைய அந்த மனநிலை நம்மளோட உள்ளத்தில் இருந்துட்டேங்க இறைவன் அப்படின்னு. ஆனால் இந்த தன்னி அப்தி, என்ன அடியானின் எண்ணத்திலேயே நான் இருக்கிறேன், அவன் என்னை எப்படி நினைக்கிறான் அப்படித்தான் நான் இருக்கிறேன். அப்போது இந்த உணர்வு நம்ம இடத்துல இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தௌஃபீக் நமக்கு கிடைக்க வேண்டும். இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். அதாவது ஒரு நல்ல மனிதராக நம்மளை பயிற்றுவித்துக்கொள்ள ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே, சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி 2631. அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, 40 ஹஸ்லா, 40 பண்புகள், 40 பண்புகள். அலாஹுன்ன மனிஹத்துல் அன்ஸ், அதில் மிக உயர்ந்தது அதாவது ஒரு ஆட்டிலிருந்து பயன் பெற்று கொள்வதற்காக பக்கத்து வீட்டுக்காரருக்கோ தேவையுடையவருக்கோ உங்கள் ஆட்டை அனுப்பி வைப்பது. ஒரு பால் கறந்து கொள்ளட்டும், அதிலிருந்து அவங்க 4-5 நாளைக்கு ஒரு பால் கறந்து கொள்ளட்டும், அல்லது அப்போ பால் கறந்து கொள்ளட்டும், அதில் ஒரு பயன் பெற்று கொள்ளட்டும் என்று ஒரு ஆடை அடுத்த வீட்டுக்கு தேவையுடையவருக்கு கொடுத்துட்டு எடுக்கிறது. அன்பளிப்பு கொடுக்குறதில்ல, அந்த ஆட்டை கொடுத்து விட்டு எடுப்பது. அவர் நல்ல பால் மடி கணத்தரிக்கும், நீங்கள் அந்த ஆட்டு பாலை குடிக்கும்னு நினைப்பீங்க, இல்லை அடுத்தவர் என்ன செய்யட்டும் அதில் பயன்பெறட்டு கொடுத்துறது. இது உயர்ந்த பண்பாடு. 40 பண்பாடுகள், அதில் உயர்ந்த ஒரு பண்பாடு சொல்லிட்டு சொல்கிறாங்க, மாமின் ஆமிலின் யஅமலு பி ஹஸ்லத்தி மின்ஹா ரஜாஅ தவாபிஹா வ தஸ்தீக மவ்ஊதிஹா. இந்த 40ல் ஒன்றை யாராவது தொடர்ந்து கடைபிடிச்சு வாராரு, அதை உண்மைப்படுத்தி அதனுடைய கூலி எனக்கு கிடைக்க வேண்டும் என்று வாழ்நாள் முழுவதும் 40ல் ஒன்றை ஒருவர் கடைபிடித்து வந்தாலும் இல்லா அது ஹலஹுல்லாஹு பிஹல் ஜன்னா,
அல்லாஹு தாலா அதை கொண்டு அவரை சொர்க்கத்தில் நுழைவிப்பான். ரசூலுல்லாஹ் சொல்கிறான். அதில் ஒன்றை காலம் முழுமையாக அதை உண்மையாக நம்பி கூலியை எதிர்பார்த்து செய்துவிட்டு வந்தால் அல்லாஹு தாலா அவரை மறுமையில் சொர்க்கத்தில் நுழைவிப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதில் அறிவிக்கக்கூடிய ஹஸ்ஸான் இப்னு அத்தியா சொல்கிறாரு, ரசூலுல்லாஹ் இவ்வளோதான் சொன்னது. ஃபஅததுனா மா தூன மனிஹத்தல் அன்ஸ், அவர் ஒரு அந்த அறிவிக்கிற அப்துல்லா இப்னு அம்ர் அறிவிக்கின்ற அறிவிப்பாளர்கள் ஒருவர். நாங்கள் எண்ணி பார்த்தோம் 40 என்ன அப்படின்னு ஒரு கணக்கு எடுக்கிறோம். இதாக இருக்குமா 40 எடுக்கிறோம். ரசூலுல்லாஹ் உயர்ந்ததாக என்ன சொல்கிறாங்க? ஆட்டை அனுப்பி அதனுடைய பாலை கறந்து கொண்டு, அப்போ அதுக்கு கீழே உள்ளதாக தான் பார்க்கணும், அதுக்கு மேலுள்ளதா இல்லை. அப்படி நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் மின் சலாத்துக்கு பதில் சொல்லுதல், ஒ தஷ்மீத்தில் ஆத்திஸ், யாராவது தும்மினால் அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் அவருக்கு யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்கிறது, வ இமாதத்தில் அதா அனி தரீக், வீதியிலிருந்து அசுத்தங்களை அகற்றுவது. இந்த மாதிரி நம்ம தொகுத்து பார்த்ததில் 15 எங்களுக்கு தாண்ட இல்லாமல் இருந்துச்சு, 15ஐ தாண்ட முடியாமல் இருந்தது. இன்னும் சிலர் 40க்கு மேலே இருக்குது அப்படின்னு இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்கிறாரு. 40க்கு மேலே இருக்குது அப்படி என்றது இதுக்கு கீழே இருக்குதான்னு பார்க்கணும். என்ன, இந்த ஆட்டை அனுப்பி பால் கறந்து கொள்ளல் என்ற அந்த தர்மத்துக்கு கீழே இருக்குதான்னு பார்க்கணும். அதுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, அது போகவும் கூடாது. அதை இது கொஞ்சம் கணக்கு எடுத்தால் ஓரளவுக்கு நம்ம என்ன செய்யலாம், அவைகளை அடைந்து கொள்ளலாம். 40 அடையாது விட்டாலும் சரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அதை சொல்லாமல் போயிருக்க வேண்டும் என்றால், 40க்குள்ளே வரையறுத்துட்டா 40க்கு வெளியுள்ள நிறைய நல்ல பண்புகளை மக்கள் என்ன செய்யாமல் விட்டு விடுவார்கள் என்பதனால இந்த பொதுவாக ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்திட்டு அதை உயர்வையும் அடையாளப்படுத்திட்டு ரசூலுல்லாஹ் போய்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நிச்சயமாக இதில் சில விஷயங்கள் வரும் என்று சொல்லலாம். அதில் ஒன்று இந்த சலாத்துக்கு பதில் சொல்லல், தொடரேச்சையாக கடைபிடிக்கணும். அடுத்தது யாராவது அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் யர்ஹமுக்குல்லாஹ் சொல்கிறது. அதுபோல் வீதியில் அசுத்தங்களை நம்ம போகிற வழிகளில் நம்மளால் முடிஞ்ச லெவலுக்குள்ளே இருந்தால் அதை செய்கிறது. அந்த மாதிரி சில பண்பாடுகளை நம்ம தொடர்ந்து கடைபிடித்தல் அவர் அதனாலே சொர்க்கத்தில் நுழைச்சிடும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனிதர் சொர்க்கத்தில் சுழண்டு கொண்டு இருக்கிறார். எதன் காரணமாக? வீதியில் குறுக்காக இருந்த ஒரு மரத்தை அவர் நீக்கிவிட்டதன் காரணமாக சொர்க்கத்தில் இருக்கிறார். அப்போ இது என்ன சிறந்த பண்பாடுகள் உண்டு. கால்நடைகளுக்கு உணவளித்தல், அதன் காரணமாக சொர்க்கத்தில் போனதுன்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது மாதிரியான ஒரு பண்பாட்டை ஒருத்தர் தனக்குள்ள வளர்த்து கொண்டால் அதன் மூலம் அவருக்கு சொர்க்கம் என்ன செய்யும், கிடைக்கும் என்று சொன்னதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்திகளின் ஊடாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எமக்கு இறையச்சத்தை, அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா, இந்த துவா, யா அல்லாஹ் எனது உள்ளத்துக்கு தக்வாவை தா, எனது உள்ளத்துக்கு இறையச்சத்தை தா. அல்லாஹும்மி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா, யா அல்லாஹ் நேர்வழியையும் இறையச்சத்தையும் போதுமென்ற மனப்பான்மையையும் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். இது போன்ற பிரார்த்தனைகளை கேட்டு இந்த ரமதானில் இறைவனுடைய அந்த அச்சத்தோடும் இறைவனுடைய முராக்கபா, இறைவன் நம்மை கவனிக்கிறான் என்ற அந்த எண்ணங்களோடும் அனுதினமும் வாழக்கூடிய ஒரு அடிமைத்தன்மை அல்லாஹு தாலா தந்தருள் புரிய வேண்டும். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.